வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஎம்னி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நேற்றுலாம் இவங்களோட அலங்காரம் போச்சு. இன்றைக்கி வந்து என்னோட அலங்காரம் பார்க்கணும். ஒரு பக்கம் வேறு மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் சரியாகவே இல்லை. நம்மளுக்கு வந்து இப்போ என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். மெயின் என்ன அப்படின்னா மெஹந்தி போட போகிறாங்க. யார் யார் பண்ணுறாங்கிறதே பாருங்கள். யார் வந்திருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தது இவங்க நிவர்த்தியா பியூட்டி பார்லர். ஹாய் சொல்லுடி. நிவர்த்தியா பாப்பா தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. 3 சர்வீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே. அம்மா சாய் பின்னாடி தான் இருக்குது. ஏன் மேலே சாயில சேர் எங்கேயாவது அவ்வளோ லேசாக இருக்குது. புசுக்கு நான் ஜாலியில் குப்பரை விழுகிற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து பெடிக்யூர், ஃபேஷியல், மெஹந்தி 3 இருக்குது. பார்க்கலாம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு காலையிலையும் சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கோம். என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதியானத்துக்கு சாப்பாடு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பட்டாணி, சுண்டல் எல்லாம் போட்டு ஆட்டி குழம்பு வச்சாச்சு. ரசம் வச்சாச்சு. அப்பளம் மட்டும் பொரிக்கணும். சாப்பிடும்போது அப்பளம் பொரிச்சிக்கலாம். இன்னொரு 1 மணி நேரத்தில் சாப்பாடை வச்சு விட்டுலாம். காலையில் அடை தோசை சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டாச்சு. பாப்பாவுக்கும் கொடுத்தாச்சு, இந்த பாப்பாவுக்கும் கொடுத்தாச்சு, எல்லோரும் சாப்பிட்டாச்சு. இன்னொன்று வந்து பண்ணி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஹந்தி வைக்கல, இந்த வேலையெல்லாம் செய்யலை, வாய் நம்மங்குள்ளையா, அதுக்காக வந்து இனிப்பு கொழுக்கட்டை பண்ணி வச்சுருக்கேன். இவங்களாம் சாப்பிட மாட்டாங்க, மனுஷங்கள. நம்ம சட்னியோட ஒரு இனிப்பு கொழுக்கட்டை சாப்பிட்டேன். விசித்திர ஜந்து சட்னியோட கொழுக்கட்டை சாப்பிட்டாராம். இப்போ இருந்து என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த விளாகில் பார்க்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்துட்டாங்க. பிருந்தாக்கா வந்தாச்சு. சௌபாக்கியா சிஸ்டர் அவங்க வந்துட்டாங்க. 3 பேரும் இருக்காங்க. ஸ்நாக்ஸ் இருக்கு. வந்தாச்சு. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 2 பேரும் ஒரு ஓரமாக உட்காந்து சத்தம் இல்லாமல் விளையாடுங்க. பாப்பா தொலைலாமா இல்லையா? சாப்பிட்டீங்களா? பொய் சொல்லக்கூடாது. வைங்க வைங்க வைங்க. மாப்பிள்ளை நல்லா இருக்கான்னு சொல்லுங்கல்ல. இங்க பாருங்க கண்ணு. வாங்க டீ குடிக்கலாம். வந்துட்டாங்க. எனக்கு 1/2 கிளாஸ் போதும். ரொம்ப இருக்கு. நல்லா குடிச்சிட்டு ஒரு ஐயா நீ எப்படி வைக்கிறதுக்கு தானே போற. அப்படி நான் டெக்கரேஷன் கேட்ட இவட்ட சொல்லிட்டேன். போட்டுக்கலாம் கவர்லங்கைக்கு. அதான் சொல்றது. சிம்பிளா நீட்டா நீ உள்ளங்கைக்கு இது போட்டு. இத பாத்துங்க. தீபிகா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட்டு இருக்கு 6 மாசத்துக்கு. உள்ளங்கைக்கு இது போட்டு. கையில பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெஹந்தி போடுவாங்க. இருக்குது அட சேவிங் பண்ணிட்டு அங்க நிக்கிறாங்க. இருப்பாங்க. ரொம்ப பிடிக்கும். சாரி எல்லாம் நீட்டா ஜம்முன்னு கட்டிட்டு நல்ல கனெக்ட் போட்டு பிரியாவை 2 பேரும் 2 பக்கம் போட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ என்னம்மா பண்ணிட்டேன்? எடுக்கிறாங்கல்ல. நகத்தை சொன்ன வந்தேன். அக்கௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிருந்தாக்கு என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? ஆள் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பிரியாவை மறுபடியும் தேடுறீங்க. ஆல்பம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதான் குத்து ஒரு குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்தீங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்குமே. அதனால கொஞ்சம் எதமா இருக்கு. கால் வலிக்குதுங்க. ஏன் பாப்பா கழட்ட முடியலையா? கட்டிங் பிளேட் எடுத்து வா. பெடிக்யூர் பண்ண போறீங்க. அத இல்ல இப்ப இப்படி பண்ணீங்க வந்துரும். நீ வலிக்குது. கூசுதா? அந்த இது முன்னாடி பூ முன்னாடி திருப்பிட்டு எடுங்கக்கா வந்துரும். இப்ப எடுங்க. வரலன்னா விரல வெட்டி விடுங்க. எதிரி வெளி இல்ல. கூடயே அடிச்சிட்டு தானானே. சப்போர்ட் கம்பெனி சவுண்ட் எல்லா வீட்லயும் தான் நடக்குது. அதனால தான். அப்படி நீங்கள் எடுக்கணும்னா வரக்கணும். ஒரு இடத்துக்கு பழக்கணும் வந்திருக்கு வெளியில். புள்ள நல்லாலே நாளைக்கு குறை சொல்கிறேன். இதுக்கு மேலே எப்படி இருந்தா என்ன? கால் நல்லா இருக்கா?
ஆமாம் ஒன்றை பார்த்ததுமே அவள் அப்படி தான் இருந்தா. என்னை ரொம்ப புகழ்ற மாதிரியே இப்போ 2 நாளா பாப்பாக்கு அப்படின்னா தம்பிக்கு எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. உப்பு குறையும் போது எனக்கு எதுவுமே இருக்காது, எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். நான் கால் இவ்வளோ வச்சிருக்கேன். இப்போவே வாக்குறீங்களா ரொம்ப நேரம் தொங்க 1 மணி நேரம் போட்டுருக்குன்னு புதுசுன்னு ஆயிடுச்சு. ஷாம்பு எடுத்து ஆடிட்டு இருக்காளுங்க. ஏய் ஷாம்பு ஸ்மெல் வருது பாருங்க. ஆஹா எவ்வளோ வேகம் சொல்கிறாங்க. ஜம்முன்னு போட்டிருக்காங்க பாருங்க மெகந்தி. நான் பிரியா. அப்படி இந்த பேப்பரில் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த செல்லுல எல்லாம் பார்ப்போம்ல அப்படியே கையில். அது பிரியாங்களா? பிரியா இது தம்பி. நானக்கா என்னைக்கானா கொஞ்ச நாளைக்கு பிரிச்சு வச்சிருக்கேன். ஏன் பிரியா கொஞ்ச நாளைக்கு டெலிவரிக்கு அப்புறம் அந்த கையில சேர்த்திடுவோம். ஏ பாப்பா என் பொண்டாட்டி காலில் தான் ராசியே இருக்குது. நீ அதை சுரண்டி எடுக்கிறியா? அவன் எப்போ கால் எடுத்து வச்சாலும் அன்னைக்கு தான் நான் நல்லா இருக்கேன். நீ என்ன அதை சுரண்டி எடுத்துட்டு போலான்னு வந்துருக்கிறியா? அறுக்கிறதுக்கு சிரமமா இருக்கா? இது என்னமா இந்த புள்ள இன்னும் அரைச்சிட்டு இருக்க மாட்டேங்குது. இதுக்கு அந்த ரோலிங் மிஷினில் போட்டுட்டு ஜர்ன்னு ஒரு ரவுண்ட் கையே வலிச்சுதான் இது பெரிய கத்திய இதை விதமாக வச்சிருக்கு பாப்பா. நாங்கள் பல்லு கூட இது போல விரிச்சு வச்சு விளக்கிறது. நீ என்ன காலம் அந்த இந்த படத்துல சொல்ற மாதிரி டேய் அவன் உள்ள இருக்கிறது கூட எனக்கு பயமா இல்லடா நீ சொல்ற. ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா அக்கா முடிச்சிட்டாங்க, ஜம்முன்னு போட்டாங்க. அடுத்த கையா இது பார்த்தீங்கன்னா பிருந்தாக்கா வந்துட்டாங்க. கோயம்புத்தூர் பிருந்தாக்கா. முடிஞ்சுதா? அந்த காலத்து வேண்டியது இல்லையா? எங்க அத்தை வாங்கிட்டு வந்தது? அத்தை வளையல் வாங்கிட்டு வந்துருக்காங்க. அது கொண்டே உள்ள வச்சுட்டேன் டைம் உள்ள விவரமா. கால் வெள்ளையாகும்னு தெரியாது, இவ்வளோ வெள்ளையாகும்னு நான் எதிர்பார்க்கல. மேடம் இருந்தால் மண்ணு ஜூஸ் எடுத்து குடி வாப்பா. ஜூஸ் சுடுதண்ணியாக ஆகிருக்கு நேரம் இந்த வெயிலுக்கு. ஐஸ் நானே ஒரே ஒரு ஐஸ் கட்டி தான் போட்டிருக்கிறேன். நல்லா கை போட்டுட்ருக்குறாங்க. பார்ப்பாங்களா? 2019 சூப்பராக இருக்கு பாரு. இது தெரிஞ்சு நல்லா காது அது நல்லா புனிதா பாராட்டுறாங்களா கால் அழகாக பண்ணியிருக்கேன்னு? எங்கள் அம்மா கிட்டலாம் பாராட்டுவாங்கிறது பெரிய விஷயம். ஆனால் உனக்குலாம் கிடச்சிருக்குது. தம்பிக்கு 2 எம் தானே? ஒரு எம்மா? ஒரே எம் தான். COMING. அந்த பாப்பா தான் கால் பேசுறேன். இப்போதான் சொல்கிறீங்க கேட்டாங்களா? இல்லை இல்லை அதை கேட்கல. இல்லை பார்த்தா கிருஷ்ணர் வந்துட்டு இருக்காங்க. நீ முருகர் தானே? அப்புறம் கிருஷ்ணர் வைங்க. கிருஷ்ணர் ரொம்ப குறும்புக்காரர் தெரியுமா? முருகன் கோவக்காரரு, கிருஷ்ணன் குறும்புக்காரரு. ஆனால் கிருஷ்ணன் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு பார்த்துக்க. ஆமாம், அவர் இருக்காடமெல்லாம் பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். சொன்ன மாதிரி கிருஷ்ணர் கிட்ட பிருந்தாவா இருக்கிறாங்க. அவர் பிருந்தா வனத்தில் இருந்தாரு, இவர் பிருந்தா கூட இருக்கிறார். பாப்பா பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் போட்டுட்ருக்குறாங்க. பெடிக்யூர்லாம் முடிஞ்சு. அது என்ன பெடிக்யூரா பெடிக்யூரா? பெடிக்யூரா. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு டைம் வந்துடுச்சு. இன்னும் அவங்களுக்கு 2 நேரத்துக்கு மட்டும் சாப்பாடு. பாப்பா காற்றுல காயுது. போட்டு வந்துட்டேன் நான். கொஞ்சம் தள்ளி வச்சுக்க அப்படி ஊட்டி.
இப்போ தான் மெஹந்தி போட்டிருக்காங்க. அது ஃப்ரண்ட்டில் போட்டிருக்காங்க, இன்னும் பேக்கில் போடல. என்னங்கக்கா? காலையில் 12 மணிக்கு தானே ஆரம்பித்தாங்க. சாப்பிட்டேன். இப்போ தான் சாப்பிட்டாங்க. இப்போ தான் சாப்பிட்டேன். சரி சரி, கூப்பிட்றேங்க்கா. பூ மலர்ந்துருச்சு. ஆனால் நான் டிவிக்கு தாமரை போட்டிருக்கீங்க. ரெட்டலை வேறு தெரியுது அதில். நல்ல ரெட்டலை வேணும். எல்லாமே எல்லா கட்சியும் கலந்து உதிக்கிறதெல்லாம் உதிக்கணும். பேக் சைடு போட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு இங்கே இருங்களேன். அழகாக இருக்கார்ல கிருஷ்ணன், சூப்பராக இருக்கு. என்னை மாதிரியே இருக்கார்ல. ஏதோ கோரஸ் சொல்லுங்க. இவங்க எல்லாத்துக்கும் பிரசாதம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேன். அக்கா பிரசாதம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்பூன் தான் வைக்கிறீங்க. இது என்னது? இல்லை, ஒரு மாதிரி சைனிங்காக இருக்குது, ஏதோ கோல்டு மாதிரி. ஆமாம் பிரியா, நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற? அட்டன் டயத்தில் 4 பேர் வேலை செய்கிறாங்க. எனக்கு ஃபேஷியல் பண்ண போகிறோம். என்ன பண்ணுற? இது ஃபர்ஸ்ட் கோட்டிங்கா பாப்பா? சரி சரி. வளகாப்பு பிரியாவுக்கா அண்ணாவுக்கா? கூட நிக்கணும்லங்க போட்டோல. சரிங்கண்ணா. அப்புறம் போட்டோல நான் தெரிய வேண்டாம்மா. சரிங்கண்ணா. ஃபர்ஸ்ட் கோட்டிங்கில் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இங்கே ஒரு கோட்டிங் ஆல்ரெடி போயிருச்சு. அக்கா இங்கே எத்தனை கோட்டிங் முடிஞ்சிருக்குது? ஒன்றே பழப்பழம் தெரியுறாப்பலையே. அக்காவோட கை பாருடா. ஒரே ஆள் வந்து அந்த கையும் தூக்கி வச்சுட்டு இருக்கிறாப்புல, இந்த கையில் மெகந்தி ஓட்டுட்டு இருக்கிறாங்க. பிருந்தா கான்சையில் பட்டி பார்த்துட்டு இருக்குது. அப்பா யாராது பளிச்சேன்னா சில்வர் கலரில் இருக்கிற பிரியா? ஈயம் பூசி விட்டாங்களா? பாப்பா எனக்கு ஈயத்தை பூசி விட்றாத. ஒயிட் கலர் ஆகிற மாதிரி எதாவது பூசி. என்ன சொல்றதுக்கா? இன்னும் வரலன்னு சொல்லிடுறவா? எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சு. நான் என் கடைக்கு வேறு புத்தர் சிலை வேணுன்றதுண்ணா. வெள்ளை கலரில் இருக்குதுண்ணா. எப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் உட்காருங்கண்ணா. நான் மேலே வந்து அந்த கோழி முட்டை மாதிரி மண்டையை ரெடி பண்ணிக்கிறேன். வெள்ளை கலர் பொம்மை தான் வேணும் எனக்கு. நீ பற்றி இன்னும் கொஞ்சம் தலைக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு விடு. அந்த கோழி முட்டையாட்ட ஒன்று இருக்கும்ல புத்தர் தலைக்கு மேலே, அது வாங்கி வச்சிடலாம். வெள்ளையாக்கிறவங்களுக்கு ஒரு ஒன்று செயின். அக்கா இது எத்தனாவது கோட்டிங் போகுது? சரி கொஞ்சம் பழப்பழம் நைட்டு அப்படியாட்டு இருக்குது. பேசாமல் இந்த பித்தாளை பாத்திரமெல்லாம் விளக்குறதுக்கு பவுட்ரு வாங்குவாங்கல்ல, அதை போட்டு தேய்ச்சிருக்கலாம். அது கூட கொஞ்சம் அசிட்டோன மிக்ஸ் பண்ணி. அப்படிங்களாங்கம்மா? பீதாம்பரி பவுடர். முடிஞ்ச தக்கி பேக்கில் போட்டாங்க. எங்கே காமி பேக் சைடில் ஒன்று அங்கே மட்டும் பண்ணும். ஓ எம்பிஎஸ்க்கு இப்படி டிசைனை விட்டாங்களா? எம்பிஎஸ்க்கு பாரு எப்படி பார்டர் போட்டு விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. மெகந்தி முடிச்சாச்சு, ஃபேஷியல் முடிச்சு. சரி அளவு கொடுத்துட்டியா? சரி இங்கேயே அப்படி எடுத்துக்கலாங்கிறீங்களா? சரி ஓகே. சரி இங்கேயே வந்து படுத்துக்கலாம். ஓகே அதுக்கு தூக்கம் டயர்ட் ஆகிட்டேன். ஒரு இடத்துல உட்காந்தாவே தூக்கம் வந்துடும் நமக்கு.
ஐஸ்கிரீம் சாப்பிட போறாங்க, கடைக்கு போறாங்க. நாங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டோம். அடி கையால் எப்படி அடிச்ச பல்ட்டி. இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு. சரி போயிட்டு வரேங்கண்ணா. சரி பாய். அப்படியா ரொம்ப வீட் பண்ணாலும் சொல்லு, நான் வந்து நைட் கூட்டிட்டு போறேன். இல்ல வேலை முடிச்சிருப்பாங்க. காலையில மறுபடியும் 9 மணிக்கு. பார்த்தீங்கன்னா வளையல் 4 நாள் வளையல் வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். பாப்பா தூங்கிட்டு இருக்கிறா. பிரியா பார்த்தீங்கன்னா மூக்கில் அந்த இது எடுக்கிறதுக்கோசம் அதை போட்டிருந்தா வளையல். அது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு, அதுதான் சுருப்பை. அதில் இப்போ தான் போட்டு கொடுக்க போகிறோம், குட்டி சுருப்பை. அப்புறம் இன்னொரு பொருள் போடுறோம், அது நான் உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன். அது சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தனியாக நாங்கள் விளாக் போடுறோம், தனியாக ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுறோம். மெஹந்தி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு தெரியாது, பட் நாளைக்கு மார்னிங் நல்லா இருக்கும். கழுவல. தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது, மார்னிங் உனக்கு நல்லா இருக்கும். நல்லா நான் அடுத்த நாள் vlogல பார்ப்பேன். நாளைக்கும் கொஞ்சம் vlog நல்லா விறுவிறுப்பாகவே போகும் நாளைக்கு. ஏன்னா நாளைக்கு மறுநாள் வளகாப்புங்கன்னா நாளைக்கு ஃபுல் டெய்லி vlog போகிறோம். டெய்லி vlog பாருங்கள். இல்லை இப்போ டெய்லி vlog கேட்டீங்க, இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா வளகாப்பு டெய்லி vlog வந்துட்டு இருக்கு. ஆமாம், ரொட்டீனாக போட்டே தான் இருக்கிறோம். டெய்லி ஒன்று பாருங்கள், மறக்காம பாருங்க. வரும் வந்துருமா வளையல் எல்லாத்துக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்னா என்ன பிரியா தூங்கவே இல்லை இன்னைக்கு. காலையில் ஆரம்பிச்சது 11 மணிக்கு ஆரம்பிச்சதா, என்ன பண்ணுறது, உட்காந்தே சாதிச்சிட்டா. நம்மளுக்கும் நம்ம தான் பார்க்கணும், இதையும் நம்ம தான் ஆமாம், எல்லாத்தையும் நம்ம தான் பார்க்கணும். சரி இதை கட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணலாம். இதை கட்டி வச்சுட்டு அடுத்தடுத்து என்னென்ன பேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். நம்மளுக்கு வந்து பேக் பண்ணுற கூட ஹெல்ப்புக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து வந்திருக்காங்க எனக்காக. அதுதான் மெயின். ஆமாம், இங்கே யாரும் நம்மளை வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அக்காவை மும்பையிலேருந்து இறக்கியிருக்கோம். இறக்கியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மடன்னு வந்து பேக் பண்ண போகிறோம். பேக் 1 மணி நேரத்தில் முடிச்சிருமாக்கா? இழுத்தா வந்துருக்காங்க. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் வலிக்கும் அது வரும்போது. அதனால தான் இழுத்தா, அதுவாக விழுந்தா அவனுக்கு வலி இருக்காது. அப்பா இப்போ எடுக்க இழுத்தா பிடிக்கிட்டு வந்துடுவான். ஆனால் அவனுக்கு வலிக்கும். வேண்டாம் வலிக்கும். அவளுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. திங்க முடியாது இல்லை. ஓ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, விலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அப்படியே நம்மளும் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து சர்ப்ரைஸ். நம்ம வந்து வளகாப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுவோம். இதுதான் வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கினது. பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பல்லு விழுந்துருச்சு. 8 வயசுல தான் முதல் பல்லு விழுந்துருக்குது. பாப்பா சிரிச்சுக்க. இங்கே வா இங்கே வா இங்கே வா. ஒரு 2 நாள் தாக்கு பிடிக்க முடியல. வளகாப்புக்கு இப்படி ஓட்டப்பள்ளி ஆயிட்டே. ஓட்டப்பள்ளி பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பாப்பா இங்கே வா சாமி, சும்மா வா. சரி வேண்டாம் இப்படி போ. வைக்கப்படுறாடி பாப்பா. ஆமாம், பாப்பா பார்த்தீங்கன்னா சாதனையோட சாதனையாக 2வது பல்லையும் சேர்த்து பிடிங்கிட்டா. ஒரே அட்டண்டத்தில் 2 பல்லு முன்னாடி இருந்த பல்லு விழுந்துருச்சு. ஏய் ஒன்றும் பண்ணாது, வாய் கொப்பளு சாமி சரியாக போயிடும். இல்லை ரத்தம் வந்துட்டே இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேக் பண்ணியாச்சு. பாதி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் பத்தலை, மிச்சத்துக்கு வந்து காலையில் நம்ம சாக்லேட் வாங்கிட்டு பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டு பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்காவும் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. டைம் வந்து கரெக்டாக 11 ஆகுது. வீட்டிலே வந்து வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு மாமாவும் குளிக்க போயிட்டாங்க. நம்ம தூங்க போகிறோம். இது எந்தளவுக்கு உங்களுக்கு கிளியரன்ஸாக தெரியுதா என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரில. காலையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஓகேங்களா? இந்த vlogவை வந்து இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் டாட்டா. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.